பெருசாக சும்மா பார்க்குறேன் க்ளோஸ்அப்பில் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது எப்படி வரைகிறது, அதே கேன்வாஸில் இந்த டிசைன் எப்படி கொண்டு வர்றது. இந்த டிசைனை இது மட்டும் கிடையாது, இது கீழே வந்து இப்படியும் வச்சுக்கலாம் சரியா, அல்லது இப்படி ஸ்கொயராகவும் வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு டிசைன் இதில் போட்டு காட்டுறேன். இப்போ என்னென்னா உயரம் தோல்லேருந்து அந்த மார்புக்கு கீழே வரைக்கும் இந்த டிசைன் வரப்போகுது சரியா. ஓகே. அதோட உயரம் வந்து இப்போ 11ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. 11 தோளிலிருந்து அந்த மார்புக்கு கீழே வரைக்கும் அந்த இப்படி ஒரு டிசைன் கீழே வரைக்கும் வரும் சொன்னேன் இல்லையா, அதோட ஹைட் வந்து 11. ஓகே. மார்க் பண்ணிட்டேன். கவனி, கீழே வந்து நான் 1 இன்ச்சை விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். அயன் பண்ண வேணும் எனக்கு, எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு விட்டுருக்கேன் சரியா. இங்கேருந்து 11 மார்க் பண்ணுறேன். இது வரைக்கும் தெரியுதா? தெரியுதுமா. ஓகே. இப்போ கோடு போட்டுக்கோ. கேன்வாஸோட வெளிப்பக்கத்தில் தான் நான் வரைகிறேன். உள்பக்கத்தில் இதை மெழுகு இருக்க பக்கத்தில் பண்ணிடாதீங்க, ஒட்டாது சரியா. இப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்க சின்ன கழுத்து, எப்பவும் போல் கழுத்து வரைவோம் இல்லையா, அந்த கழுத்து மேலே வந்து இதுக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு தனியாக விட்டுருக்கேன். ஓகேம்மா. மார்க் பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், எப்பவும் கழுத்து வரையணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, நெக் பாயிண்ட். இங்கே பாரு, நெக் பாயிண்ட் வந்து 2.5 15 வந்துச்சா. அதை வந்து நம்ம நெக் பாயிண்ட் கண்டுபிடிச்சது வந்து 2.5 மார்க் பண்ணுறோம் தெரியுதா. இப்போ வந்து கழுத்து சுற்றளவு 15ன்னு வந்தது அப்படி தானே. அதை வந்து என்ன பண்ணோம், 6ஆல் டிவைட் பண்ணோம். ஃபார்முலா போட்டு 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2.5 வந்தது. அப்போ இந்த கழுத்தோட இந்த கழுத்து புள்ளி வந்து 2.5 கிடச்சிருச்சு. 1. அடுத்து கழுத்தோட உயரம், கழுத்தோட உயரம் 6.5. எவ்வளோ? 6.5. இங்கே வச்சுருக்கேன் தெரியுதா. தெரியுது. இப்போ இங்கே என்ன நெக் பாயிண்ட் எடுத்தியோ அதையே இந்த 6.5லையும் எடுத்துக்கோ. எவ்வளோ? 2.5. 2.5 மார்க் பண்ணிக்கோ. எல்லாத்தையும் இணைச்சி கோடு போட்டு தெரியுதா. தெரியுதுமா. கோடு போட்டாச்சு சரியா. இப்போ எந்த கழுத்து வேணாலும் இதில் வச்சு நீ வெட்டிக்கோ, ஓ இஷ்டம்தான்.